ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய் வெத்மகே வாயு புத்திராய தீமகே தன்னோ மாருதி பிரச்சோத்யாத். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூலை 13 முதல் 19 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். எந்த ஒரு ராசிக்கும் ராசிநாதன் போய் 10ஆம் இடத்தில் இருந்தார்னு சொன்னால் உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் தொழிலை பற்றிய சிந்தனை, உத்தியோகத்தை பற்றிய சிந்தனை, அதில் முழு வீச்சோடு செயல்பட்டு சாதிக்கக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லணும். அதுவும் 10ல் போய் செவ்வாய் உட்கார கொடுத்து வைக்கணும். இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசிக்கு இப்பொழுது 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் சூப்பராக ஆட்சி பெற்றிருக்கார். 7க்குடையவன் ஆட்சி பெற்றிருக்கார். 2க்கும் 5க்கும் உடைய குரு பகவான் 8இல் அமர்ந்த போதிலும் கூட 2ஆம் இடம், 4ஆம் இடம், 12ஆம் இடத்தை பார்ப்பது மாபெரும் சிறப்பு. சனி பகவான் 5இல் இருக்கார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருக்க போகுது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். பாருங்கள், உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 7இல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும். எப்படி? அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைச்சி அதில் ஒரு சந்தோஷம், அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அம்சம், அப்படி ஒரு நிலை. அப்படி சுக்கிர பகவான் கலத்தர காரகன் என்று சொல்லக்கூடியவன் 7இல் அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. சுக்கிரன் அப்படின்னு சொன்னாலே கலைத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய, அதாவது கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள், கேமராவுக்கு பின்னால் இயக்குபவர்கள், அதாவது துணை நடிகர், நடிகைகள், ஹீரோயின்ஸு, முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிக்கக்கூடியவர்கள், டெக்னீஷியன், டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், இவங்க அதாவது நிறைய இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேமராமேனு, எடிட்டரு, இப்படி நிறைய கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட ஒரு யூனிட்டில் 50 பேருக்கு மேலே வேலை பார்த்தா தான் அந்த ஒரு படமே ஒரு சீரியலோ பண்ண முடியும். அந்த அளவுக்கு அவங்க எல்லாருக்குமே இப்போது இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு யோகமான நேரம், யோகமான காலம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது ராசி அதிபதி 10இல் போய் அமர்ந்திருப்பதால் அங்கே கேதுவும் இருக்கிறார். நீங்கள் 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது என்ன அப்படின்னாக்கா, காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, மெடிக்கல் ஃபீல்டு, ரசாயனத்துறை, விவசாயத்துறை, இந்த யூனிஃபார்ம் ப்ரைவேட்டு செக்யூரிட்டியாக இருப்பாங்க, யூனிஃபார்ம் போட்டவங்க அவங்க, இது இல்லாமல் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் தொழில் வேலை பார்க்கக்கூடியவங்க, சொந்த தொழிலை சொந்தமாக தொழில் பண்ணக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் யோகமாக இருக்குமா அப்படின்னா ரொம்ப யோகமாக இருக்கும். ஆனால் 10இல் கேது இருக்கிறதால தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. காசு பணம் வருது, தொழிலை இன்னும் பெருசு பண்ணுவோம், இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுவோன்ற ஒரு எண்ணம் இப்பொழுது வர வேண்டாம்.
காசு பணத்தை செலவு பண்ணிங்கன்னா போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் காசு கடனாயிடுமோ ஒழிய உங்களுக்கு அதாவது வருமானம் வரும், ஆனால் பல வகையில் வரும். அதுதான் அங்கே கேள்வி. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொழில் மூலமாகவோ உத்தியோகம் மூலமாகவோ வருமானம் வரும், ஆனால் அதை காட்டிலும் பல வகையிலும் பணம் வருமானம் வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஆதலால் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் கடகண்ணி வாடகை விட்டுக்கலாம், அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள், பிள்ளைகளால் வருமானம், உடன்பிறப்பு மற்றும் கணவன் அல்லது மனைவி மூலம் வருமானம், அதாவது வேலைக்கு போகக்கூடிய ஒரு நிலை, இப்படி பல வகையில் உங்களுக்கு வருமானங்கள் கிடைக்கக்கூடிய நிலை. 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்த்தால் தன பிராப்தி உண்டல்லவா. அப்போ பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்கும். பணம் மழை பொழியும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரியாக பயன்படுத்தி கொள்பவனே ஒரு நல்ல ஒரு மனிதனாக இருக்க முடியும். அதுவும் இந்த நேரம் அருமையாக இருக்குது அப்படின்னா வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க. வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டும் அப்படின்னு சொல்லலாம். கொடுக்கல் வாங்கல் செய்யலாம். அதுக்கப்புறம் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள் தாராளமாக பண்ணலாம். அதாவது வழக்கறிஞர், ஆசிரியர், பேராசிரியர், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிட அன்பர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு அற்புதமான நேரம், சாதிக்கக்கூடிய ஒரு தருணம், உங்களுடைய திறமை வெளிப்பாடு ஆக போகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ தொழில் நல்லா இருக்குது, உத்தியோகம் நல்லா இருக்குது, பண வருவாய் இருக்குது, குடும்பத்தில் அமைதி நிம்மதி இருக்குது. 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ 4ஆம் இடம்னா செலவு பண்ணித்தானே ஆகணும். பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க, அதுக்கப்புறம் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாம். வீட்டுக்காக அதாவது செலவு செய்யக்கூடிய அமைப்பு. செலவு அப்படின்னாக்கா வீடு அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா ஃப்ளாட்டு வாங்கலாம், வீடு கட்டலாம், மனை வாங்கலாம், தோப்பு துறவு வாங்கலாம், வேலி போடலாம், வீட்டை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணலாம், அழகுபடுத்தலாம், பெயிண்டிங் பண்ணலாம். இப்படி பல வகையில் நீங்கள் ஏதாவது செய்யக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கும். அதுவும் 4இல் ராகு இருந்தால் தாய்க்கு அதாவது வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும், தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும்னு சொல்லணும். ஆனால் மாறாக குரு பார்வையில் இருப்பதால் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். 5ஆம் இடத்தில் சனி பகவான் புண்ணிய சனி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. சிவனை வழிபாடு செய்யுங்கள். பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை வரும், குலதெய்வ வழிபாடு பண்ணிங்கன்னா ஒன்றும் குறை கிடையாது. மற்றபடி உங்களுக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். செலவினங்கள் ஏற்படும், சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இது அமைகிறது. பத்திரிகை துறை, மீடியா துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், மற்றபடி தனியார் துறை அத்துணை பேர்களுக்கும் உங்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள். மற்றபடி பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.